ஜோதி ஐயமிட்டு உன் தொலைத்த நம் அடையாளங்களை மீட்டெடுப்போம் வாருங்கள். தமிழ் இலக்கியங்களின் வழியே ஒரு உன்னத சமுதாயத்தை படைப்பதே நம் நோக்கம். நாளைய தலைமுறைக்காக நம் பண்பாட்டை காக்க கைகோருங்கள். இந்த பயணம் தொடர மறக்காமல் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அருமையான கதை சொல்ல போறேன். கதையோட தலைப்பு ஐயமிட்டு உன். வாங்க கதைக்குள்ள போகலாம். முன்னொரு காலத்துல தின்னனூர் அப்படின்னு ஒரு அழகான சின்ன கிராமம் இருந்தது. அந்த ஊர்ல முத்து என்று ஒரு விவசாயி இருந்தார். அவரோட வீடு எப்போவும் கலகலப்பா இருக்கும். ஏன்னா அங்க முத்து, அவரோட மனைவி, அவங்களோட 2 அழகான குழந்தைங்க, அப்புறம் தாத்தா பாட்டி எல்லோரும் ஒன்னா அன்பா வாழ்ந்து வந்தாங்க. அந்த குடும்பத்துக்கிட்ட ஒரு அருமையான பழக்கம் இருந்தது. அது என்ன தெரியுமா? அவங்க வீட்டு வாசலுக்கு சிட்டுக்குருவி, புறா, காக்கா, எறும்புகள்னு யார் வந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் தானியத்தை சாப்பிட கொடுப்பாங்க. எவ்வளோ நல்ல பழக்கம் இல்லையா? சரி, இப்போ கதைக்கு வருவோம். அது நல்ல செழிப்பான காலம். நேரம் மதியம். மாடத்துல சூரியன் சுள்ளுன்னு வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம முத்து ஒரு விவசாயி இல்லையா? அவரோட வயல் பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கும். ஒரு பக்கம் நெல் வயல், இன்னொரு பக்கம் கத்திரி செடி, வெண்டை செடி, தர்பூசணி பழக்கொடி, விதவிதமான கீரைங்க, முருங்கை மரம், பனை மரம், தென்னை மரம்னு எல்லாமே இருக்கும். அன்னைக்கு காலையிலிருந்து முத்து வயல்ல அதிகமா வேலை செஞ்சார். களைப்பு தாங்கல. அப்பாடா, கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலாம்னு அங்க இருந்த ஒரு வேப்ப மரத்து நிழல்ல வந்து உட்கார்ந்தார். அவருக்கு அங்க அடிச்ச காற்று இதமாக இருந்தது. அவருக்கு பசி வயிறை கிள்ளுச்சு. உடனே அவருடைய மனைவி பாசமா கட்டி கொடுத்த சாப்பாட்டு மூட்டையை பார்த்தார். அந்த சாப்பாட்டு மூட்டையை ஆவலா பிரிச்சார். உள்ள என்ன இருந்துச்சு தெரியுமா? சுட சுட சோறு, வாசனையான வெந்தய குழம்பு, கக்கீரை கூட்டு, அப்புறம் 2 சக்கரவள்ளி கிழந்து, தொட்டுக்க ஊறுகாய் வேற. ஆஹா! பார்த்த உடனே முத்துவுக்கு முகம் மலர்ந்துருச்சு. சரி, சாப்பிடலாம்னு கைய கழுவ எழுந்திருச்சார். அப்போ தூரத்துல ஒரு பெரியவர் பசியால தள்ளாடிக்கிட்டே நடந்து வர்றத முத்து பார்த்தார். முத்து உடனே, ஐயா கொஞ்சம் நில்லுங்க, இந்த கொளுத்துற வெயில்ல எங்க போறீங்க அப்படின்னு சத்தமா கூப்பிட்டார். அந்த குரலை கேட்டதும் அந்த பெரியவர் அப்படியே வயல் வரப்புல உட்கார்ந்துட்டார். முத்து சும்மா இருப்பாரா? ஓடி போய் அந்த பெரியவரை கைத்தாங்களா கூட்டிக்கிட்டு வந்து நிழல்ல உட்கார வச்சார். பக்கத்துல இருந்த மண்பானையில இருந்து ஜில்லுன்னு தண்ணி குடிக்க கொடுத்தார். இன்னைக்கும் பசியோட இருக்கிற ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கேன்னு கடவுளுக்கு நன்றியும் சொல்லிக்கிட்டார். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம், ஐயா உங்களுக்கு பசிக்குதா, ஏதாச்சும் சாப்பிட்டீங்களான்னு பாசமா கேட்டார். அந்த பெரியவர் முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சது அவர் ரொம்ப பசியோட இருக்கார்னு. பெரியவர் கொஞ்சம் தயங்கினார். ஐயோ, உனக்கு இருக்கிறதே கொஞ்சம் சாப்பாடு, நான் எப்படின்னு நினைச்சார். அப்போ முத்து சிரிச்சுக்கிட்டே சொன்னார். ஐயா, நீங்க ஒன்னும் தயங்காதீங்க. என் மனைவி எப்போவும் எனக்கு கொஞ்சம் அதிகமான சாப்பாடு தான் கட்டித் தருவா. உடனே முத்து, ஐயா என்கிட்ட சாப்பாடு இருக்கு, நீங்களும் பசியா இருக்கீங்க, வாங்க நாம 2 பேரும் என் சாப்பாட்ட பகிர்ந்து சாப்பிடலாம்னு சொன்னார். அது மட்டும் இல்ல, பசியோட வர்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்திருக்கார். நான் அதை தினமும் செய்றேன். மிச்சத்தை பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் கொடுப்பேன் அப்படின்னு அன்பா சொன்னார். பெரியவர் மனசு நெகிழ்ந்து போச்சு. முத்து கொடுத்த சாப்பாட்டை வாங்கி சாப்பிட்டார். வயிறு நிறைஞ்சதும், தம்பி நீ நல்லா இருக்கணும்பான்னு மனதார வாழ்த்தினார். முத்துவும் அவரோட உட்கார்ந்து மகிழ்ச்சியா சாப்பிட்டார். பின் இன்றும் ஒருவரோடு உணவை பகிர்ந்து உண்ண வாய்ப்பளித்த இறைவனுக்கு முத்து நன்றி கூறினார். பார்த்தீங்களா, முத்து அன்றைக்கு தன்னோட பசிய மட்டும் போக்கிக்கல, தன்னோட உணவை பகிர்ந்துகிட்டது மூலமா அன்பு, கருணை எல்லாத்தையும் விதைச்சார். பசிச்சவங்களுக்கு உணவு கொடுத்த பிறகுதான் சாப்பிட்டார். முத்துவோட நல்ல பண்பினால் அவரோட நிலத்தில் இருக்கும் நெல் வயல், கத்தரி செடி, வெண்டை செடி, தர்பூசணி பழக்கொடி, விதவிதமான கீரைங்க, முருங்க மரம், பனை மரம், தென்னை மரம்னு
எல்லாமே இறைவன் திருவருளால் காச்சு குலுங்கின. ஹவ்வை பாட்டி ஐயமிட்டு உண் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அதாவது இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் நாம சாப்பிடணும். அந்த நல்ல பழக்கத்தை முத்து சரியா செய்தார். நாமும் முத்து மாதிரி எல்லாரிடமும் அன்பா இருக்க வேண்டும். பகிர்ந்து வாழ்வோம், ஐயமிட்டு உண்போம். ஔவையார் திருவடிகள் போற்றி போற்றி. தொலைத்த நம் அடையாளங்களை மீட்டெடுப்போம் வாருங்கள். தமிழ் இலக்கியங்களின் வழியே ஒரு உன்னத சமுதாயத்தை படைப்பதே நம் நோக்கம். நாளைய தலைமுறைக்காக நம் பண்பாட்டை காக்க கைகோருங்கள். இந்த பயணம் தொடர மறக்காமல் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.